இன்னைக்கு நம்ம 2005ல வெளியான ஹவு மச் டு யூ லவ் மீ படத்தோட ஃபுல் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல ஒருத்தன் $4 மில்லியன் மதிப்புள்ள ஒரு லாட்டரியை வின் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ப்ராஸ்டிடியூட் பொண்ணு கிட்ட போய், நான் மாசம் மாசம் உனக்கு $1,00,000 தரேன், நீ என் கூட வந்து என்ன உண்மையா லவ் பண்றியான்னு கேட்கறான். அந்த பொண்ணு அவனோட டீலுக்கு ஒத்துக்கிட்டு அவன் கூட கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஆன்லைன் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை கிளைமேக்ஸ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரியா இருக்கும். ஆனா படத்துல நிர்வாண காட்சிகள் எக்கச்சக்கமா இருக்கும். அதை முன்னாடியே சொல்லிடுறேன். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்துல நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் படத்துல ஹீரோவோட வீடு. இங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரேம்ல தமிழ் நியூஸ் பேப்பரை ஸ்டிக் பண்ணி ஃப்ரேமா மாட்டி வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? எனக்கு என்னமோ நம்ம ஊருக்கார் தான் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அழகான பொண்ணு பார்ல உக்காந்துகிட்டு இருக்கா. அவளோட பேரு டேனியலா. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து வழிஞ்சுக்கிட்டே நடந்து பார்க்குள்ள வந்து அந்த பொண்ணு கிட்ட, நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? சரி அதை விடு, நான் உனக்கு மாசம் மாசம் $1,00,000 தரேன். அதுக்கு பதிலா நீ என்னோட வீட்டுக்கு வந்து என்ன பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி உன்னோட அன்பை எனக்கு வாரி வாரி கொடுக்கணும். அது உன்னால முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட டேனியலா ஹீரோவை மேலையும் கீழையும் பார்த்துட்டு, உன்னை பார்த்தா அவ்வளோ காசு வச்சிருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சந்தேகமா கேட்கிறா. அதுக்கு ஹீரோ, நான் இப்பதான் லாட்டரியில $4 மில்லியன் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு அந்த காசை செலவு பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனாலதான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதை கேட்ட டேனியலா, நான் சொல்ற 2 ரூலுக்கு நீ ஒத்துக்கிட்டீனா நான் உன் கூட கண்டிப்பா வரேன். முதல் ரூல், இந்த நிமிஷமே நான் ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்த நீ மறந்துட்டு எல்லா பொண்ணுங்க மாதிரியும் எனக்கும் மரியாதை கொடுக்கணும். 2வது ரூல், எந்த நேரத்திலையும் நீ என்ன துன்புறுத்தவே கூடாது. மத்தபடி என்னோட உடம்பு உனக்கு தான் சொல்லி ஹீரோ கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு துணிமணிலாம் எடுத்துட்டு வரலாம்னு ஹீரோவை அவளோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறா. அங்க போனா ஹீரோவால படிக்கட்டு ஏற முடியாம அவருக்கு நெஞ்சு வலி வந்து உக்காந்துக்கிறாரு. உடனே டேனியலா அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை வர வச்சு ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு போறா. வீட்டுல யாருமே இல்ல, ஹீரோ மட்டும்தான் தனியா இருக்காரு. அங்க ஒரு அழகான பெட்ரூமை செட் பண்ணி வச்சிருக்காரு. டேனியலா அவளோட லக்கேஜை வச்சுட்டு வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஹீரோ கிட்ட பேசிட்டு, அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் டேனியலாவும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாறி ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்றாங்க. மறுநாள் டேனியலா ஹீரோக்கு முன்னாடியே எழுந்து டிஃபன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு ஆபீஸ்க்கு போறதுக்காக கோட்டு சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. அதை பார்த்த டேனியலா, இவ்வளோ அழகான ஒய்ஃப் வீட்டுல இருக்கும்போது நீங்க இன்னைக்கு வேலைக்கு போயே ஆகணுமா? நம்ம வேணா இன்னைக்கு லஞ்சுக்கு வெளியே போய் சாப்பிட்டு மதியம் மேட்னி ஷோ பார்த்துட்டு நைட்டு பொறுமையா வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்கிறா. இல்ல, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. அப்போ படிக்கட்டுல இறங்கி போகும்போது அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருது. உடனே டேனியலா பதறி அடிச்சுக்கிட்டு போய் பார்த்துட்டு ஹீரோவை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய், நான் வேணா டாக்டருக்கு கால் பண்ணவான்னு கேட்கிறா. இல்ல என்னோட ஃப்ரெண்டே ஒரு டாக்டரா தான் இருக்கான், நான் அவனை வர வச்சுக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்டு வந்து ஹீரோவோட பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு, உன்னோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த நேரத்துல நீ ஸ்ட்ரெஸ்ஸான வேலையை செஞ்சினா ஸ்ட்ரெயிட்டா பரலோகத்துக்கு போயிடுவ, நான் போய் அந்த பொண்ணு கிட்ட உன் பிரச்சனையை பத்தி சொல்றேன், அவ உன்னை பத்திரமா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு டேனியலா கிட்ட போய், இங்க பாருமா, என் ஃப்ரெண்டோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, அவனுக்கு எதனா ஒன்னு ஆச்சுன்னா நான் உன்னதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் டாக்டர் சொன்னதை கேட்காம அவங்க 2 பேரும் பீச்சுக்கு போய் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு மழையில கொஞ்ச நேரம் நனைஞ்சிட்டு காருக்குள்ள உட்காந்து கசமுசா பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. மறுநாள் டாக்டர் வந்து ஹீரோவோட பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு, நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கே, 2 பேரும் எதனா தப்பு பண்ணீங்களா? டேனியலா, உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்லிரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு டேனியலா, நேத்து நாங்க 2 பேரும் பீச்சுக்கு போய் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு கார்லயே கசமுசா பண்ணிட்டு வந்தோம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அதை கேட்ட டாக்டர், டேனியலா, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேளு, நீங்க எப்படி இப்போ அன்னோன்யமா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் என்னோட ஒய்ஃபும் இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு பேரலைஸ் வந்துருச்சு. ஆனா நான் அவளை தனியா விடல, அவளுக்கு தேவையான எல்லா விஷயமும் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு எதனா ஒன்னு ஆச்சுன்னா நீ தான் அவனை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் சோகமா கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டே டேனியலாக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருது. உடனே ஹீரோ அவரோட டாக்டர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க டாக்டர் அவரோட வீட்டுல அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போலாம்னு ரூமுக்கு போய் ஒரு தலகாணி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது டாக்டரோட ஒய்ஃப் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அவரோட ஒய்ஃப் உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு போல. அப்புறம் டாக்டர் அவரோட கற்பனை ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து ரூம்குள்ள போய் டேனியலாவை நிர்வாணமா உட்கார வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவளை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே டாக்டருக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து ஸ்பாட்ல இறந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோவும் டேனியலாவும் சேர்ந்து டாக்டரோட பாடியை புதைச்சி இறுதி சடங்கு செலுத்திட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு
அன்னைக்கு நைட் ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவரை பெட்ரூம்க்கு கூட்டிக்கிட்டு போய் டேனியலா அவளோட மொத்த அன்பையும் வாரி வாரி வழங்கிட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அவங்க கத்துற சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு லேடி வந்து ஹீரோவை கூப்பிட்டு நிக்க வச்சு நாக்க போடுங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத ஊருக்கே காட்டுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கமா திட்டிட்டு போயிடுறாங்க. மறுநாள் ஹீரோ ஆபீஸ்க்கு போய் முகத்துல ஒரு பிரகாசமான ஒளிவட்டத்தோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரு கூட வேலை செய்யறவங்க எல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு, என்னடா எதனா பொண்ணு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டியா, உன் மூஞ்சி பிரைட்டா இருந்து நாங்க பார்த்ததே இல்லையே, சரி அதை விடு, இன்னைக்கே அந்த பொண்ணை எங்களுக்கு காட்டுன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேக்குறாங்க. ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டின்னர் ரெடி பண்ணி வைக்க சொல்றதுக்காக கால் பண்ணா டேனியலாவோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் பார்த்தா வீட்டுல டேனியலா இல்ல. அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாம சோகமா உக்காந்துடுறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸும் எதுவும் பேசாம கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே கிளம்பி டேனியலா இருக்கிற பார்க்கு போறாரு. டேனியலா வழக்கம் போல அங்க உக்காந்துக்கிட்டு அவளோட கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்து கூட ஹீரோவால எதுவுமே பேச முடியாம அங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு போறாரு. அப்போ டேனியலா ரோட்ல வந்து நின்னுகிட்டு, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க கூட இருந்தா உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் ஓடி வந்துட்டேன், நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் அழுதுகிட்டே சொல்றா. அதை கேட்ட ஹீரோ நேரா டேனியலா கிட்ட போய், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லு, நான் அதுல இருந்து உன்னை விடுவிச்சு கூட்டிக்கிட்டு போறேன், என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு கேக்குறாரு. அப்போதான் டேனியலா சொல்றா, என்ன ஒரு கேங்ஸ்டர் மொத்தமா காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கான், அவன் சம்மதிச்சாதான் என்னால உங்க கூட வர முடியும், நீங்க வேணா அவன் கிட்ட கேட்டு பாருங்கன்னு ஹீரோவை அந்த கேங்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறா. அங்க போயிட்டு ஹீரோ அந்த கேங்ஸ்டர் கிட்ட, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் டேனியலாவை என் கூட அனுப்புங்க, நாளைக்கே நான் அவளை திருப்பி அனுப்பிடுறேன்னு அந்த கேங்ஸ்டரை கன்வின்ஸ் பண்ணி டேனியலாவை அவரோட வீட்டுக்கு திரும்பவும் கூட்டிக்கிட்டு வந்து அன்னைக்கு நைட் அவ கூட கசமுசா பண்ணிட்டு கேங்ஸ்டரை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் அந்த கேங்ஸ்டர் அவன் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து நடுவால்ல சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு, நீ லாட்டரியில $4 மில்லியன் வின் பண்ணியாமே, டேனியலா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, நான் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன், டேனியலா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க எல்லாரும் கியூல நிக்கிறானுங்க, நான் அவளை உனக்கே கொடுத்துடுறேன், உன் ஆயுசு ஃபுல்லா அவ கூடவே நீ இரு, நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலா நீ லாட்டரியில வின் பண்ண $4 மில்லியன் எனக்கு கொடுத்துடணும்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோவும் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்துட்டு, ஒரு பொண்ணுக்காக அவ்வளோ பணத்தை தரணுமா, அதெல்லாம் முடியாது, நீங்களே டேனியலாவை கூட்டிக்கிட்டு போயிடுங்கன்னு அந்த கேங்ஸ்டர் கூட ஹீரோவே டேனியலாவை வழி அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுல இருந்த லேடி கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் டேனியலாவை அவனோட வீட்டுல இருக்கிற ரூம்க்கு கூட்டிக்கிட்டு போய் டேனியலாவோட விருப்பமே இல்லாம அவளை அடைய ட்ரை பண்றான். பட் அவனுக்குள்ள இருந்த மனசாட்சிக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஒரு பொண்ணோட விருப்பமே இல்லாம அவளை தொடர்த்தா, சே இவ்வளோ கேவலமான மிருகமா நானு அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு விதமான குற்ற உணர்வு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டேனியலா அந்த கேங்ஸ்டர் கிட்ட, உன்னால அவன் கொடுத்த சந்தோஷத்தையும் அன்பையும் எனக்கு நிச்சயமா கொடுக்க முடியாது, அதனால தயவு செஞ்சு என்ன அவன் கூடவே அனுப்பிடுன்னு கெஞ்சி கேட்கிறா. கேங்ஸ்டருக்கு டேனியலா கெஞ்சிருது சுத்தமா பிடிக்காம, சரி அவங்கிட்டயே போய் தொலை, ஆனா இனிமேல் நீ என்னோட கண்ணுல மாட்டவே கூடாதுன்னு சொல்லி டேனியலாவை அங்கிருந்து துரத்தி விட்டுடுறான். அவளுக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு போய் ரூம் கதவை திறந்து பாக்குறா. ஹீரோவும் பக்கத்து வீட்டுக்காரியும் ரூம்ல கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த டேனியலா எதுவுமே பேசாம அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர வரைக்கும் வெளியே போய் உக்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் பக்கத்து வீட்டு லேடியும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து டேனியலா கிட்ட, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்துதான் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு லேடி கிளம்பி போயிடுறாங்க. டேனியலாவை பார்த்த சந்தோஷத்துல ஹீரோ சில உண்மையை அவகிட்ட சொல்றாரு. நான் எந்த ஒரு லாட்டரியுமே இது வரைக்கும் வின் பண்ணதே கிடையாது, அதனாலதான் என்னால அந்த $4 மில்லியன் டீலை ஒத்துக்கவே முடியல, இல்லனா முதல்ல அந்த பணத்தை அவன் மூஞ்சில விசிறடிச்சிட்டு உன்னதான் நான் கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன், இப்ப நீயே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதனாலதான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேன், நான் டெய்லியும் 9 to 5 வேலைக்கு போறவன், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி டேனியலா கிட்ட கேட்கிறாரு. அதை கேட்ட டேனியலா, பணத்துக்காக தான் நான் இப்போ உங்ககிட்ட வந்தேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் ஹீரோ டேனியலாவை சமாதானப்படுத்திட்டு 2 வாரத்துக்கு ஆபீஸ்க்கு கூட போகாம டேனியலா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ வீட்டுக்கு வந்து டேனியலாவை பார்த்துட்டு, இப்படி ஒரு அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல, நீ ரொம்ப லக்கிடான்னு சொல்லி ஹீரோக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுல ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் ஹீரோவும் டேனியலாவும் இணை பிரியாத காதல் ஜோடிகளா மாறிடுறாங்க. அப்படியே இந்த படம் முடியுது. படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை டைரக்டா உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டெலிகிராம் சேனல்ல லிங்க் கொடுத்திருக்கேன். டெலிகிராம் சேனலோட ஜாயினிங் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட் மீ.